பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டீங்களா? பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும் போது நமக்கு வந்து ஈவனாக வராது. ஏன்னா நம்ம குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, லார்ஜ் பெக்ஸ், அந்த பெக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது டோர் ஆர் விண்டோ எதில் வேணால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். 4 ஃபிங்கர்ஸ் போதுங்க ப்ளீட்ஸ் எடுக்க. 4 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் ஈவனாக எல்லா ப்ளீட்ஸுமே எடுத்துடலாம். மேலே அந்த பெக்ஸ் நமக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். நம்ம இழுத்து வச்சு எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா கிளாத் போகாமல் கரெக்டான ஏரியாவில் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லா செட் ஆகி வரும். நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணலாம். இப்படி ஒரு ப்ளீட்ஸாக பொறுமையாக நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே எத்தனை ப்ளீட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே ப்ளீட்ஸ் கீழே இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்து அதை தீத்திட்டு பின் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் அப்படியே நிற்கும், லாங் ஸ்டே இருக்கும். நீங்கள் அயர்ன் பண்ணாட்டா கூட அர்ஜென்ட்க்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லா சாரியுமே இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளீட்ஸில் எவ்வளோ ஈவனாக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் அயனே பண்ணல. இந்த மாதிரி சும்மா கையில் இப்படி ப்ரெஷர் கொடுத்து தீத்தினா போதும். அந்த ப்ளீட்ஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு